அடுத்தபடியா நமது சிறப்பு அழைப்பாளர் ஐயா குருமூர்த்தி அவர்கள் வந்து பேச போறாங்க. அவர்கள் சொல்ற கருத்தை வந்து நீங்க எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதனால நிறைய ஊர்ல நமது மாவீரர் மன்னர்படை சொந்தங்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து உள்ள வந்து அமர்ந்து அவங்க சொல்றதால கருத்துக்களை கேட்கணும்ன்றது இந்த பதிவு செய்கிறேன். ஐயா குருமூர்த்தி அவர்கள் வந்து நமது மத்திய இடஒதுக்கீடு போராளிகளுக்கு தாய்களுக்கு விளக்கேற்று மரியாதை எல்லாரும் உள்ள வந்து அவர்களுடைய கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு வந்து நமது வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அம்மாங்க நமது ஐயா சிறப்பு இருக்கிறார். கொஞ்சம் அமைதியா எத்தனை பேர் இந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னு தெரியாது. அதுல ஒரு வேறு மனிதனுடைய படம் இருக்கு. அவனுடைய பேர் அர்த்தநாதீஸ்வரன் வருமா. இவ்வளவு பேருந்த மனிதன் ஒருத்தர், அதுவும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர். இவ்வளவு உயர்ந்த மனிதன் இந்த சமுதாயத்தில் இருந்தார் என்று எனக்கு கூறியது இந்த சமுதாயத்தை சேர்ந்த அண்ணல் என்ற ஒரு பத்திரிகையாளர். அவருக்கு எத்தனை தெரியாது. இவ்வளவு உயர்ந்த மனிதர் அவரை பற்றி எனக்கு தெரியாது இருக்கிறதுக்காக 1930 வீரபாரதி பத்திரிகை தொடங்கினார். இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பாடுபடுவதற்காக 6 மாதம் பத்திரிகை நடத்தினார். அதில் தமிழ்களுக்கும் தேசிய கருத்துக்களை கூறியவரை இந்த சென்னை மாகாண சட்டசபை அவங்க சட்டம் போட்டு அந்த பத்திரிகையை கிடைக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு வேறுந்த ஒரு தேசியவாதி, ஆன்மீகவாதி இந்த சமுதாயத்திலிருந்து பிறகு இந்த தேசத்துடைய விடுதலைக்காக பாடுபட்டார் என்பது எனக்கு தெரிந்து இவ்வளவு நாள் எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கெல்லாம் அந்த வருத்தம் இருக்கா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவ்வளவு உயர்ந்த ஒரு தேசியவாதி, ஆன்மீகவாதி இருந்த ஒரு இடத்துல அதோட மாத்திரம் இல்லை, அவர் சத்திரியில் என்ற ஒரு பத்திரிகை நடத்தினார். 3 ஆண்டுகள் நடத்தினார். அந்த சத்திரியில் என்ற பத்திரிகையினுடைய பெயருக்கு கீழ் எழுதியிருந்தது சனாதன தர்மத்தை ஆதரிக்கும் பத்திரிகை. 3 ஆண்டுகள் நடத்தினார். அதில் ஆன்மீக கருத்துக்களை விழித்து சாறு போல கொடுத்தார். அவர்களே ஒரு இடத்தில் பிச்சை எடுத்துதான் அந்த பத்திரிகையெல்லாம் நடத்தினால் கேள்விப்பட்ட போது இவ்வளவு பேருக்கு ஒரு ஆன்மீகவாதி, தேசியவாதி இருக்க ஒரு சமுதாயத்துல எந்த ஆன்மீக பலம் இருந்திருந்தால் இதை செய்திருக்க முடியும். ஆனால் அந்த ஆன்மீக பலம் எங்க? அந்த தேசிய சக்தி எந்த சமுதாயத்தில் எப்படி போச்சு? இதெல்லாம் நாம சிந்தனை செய்ய வேண்டும். நான் சமுதாய ரீதியாக இந்த நாட்டை பார்க்க ஆரம்பித்த பொழுது அது 1999 இந்த உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல் கொள்கைகள் அமலாக்கப்பட்ட பொழுது நாட்டிலேயே பெரிய குழப்பம். வெளிநாட்டிலிருந்து பெரிய பெரிய கம்பெனிகள் இங்கு வருகின்றன. நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யும் கம்பெனிகள் இங்கு இருக்கிற தொழிலதிபர்கள் எல்லோருக்கும் அவருடைய எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாதவர்கள் குழப்பமான நிலை. நாம் ஒரு ஆடிட்ட இடத்தினாலே பொருளாதார துறையில் பல பேர் ஆலோசனை உறுப்பு இருந்தாலே
எப்படி இத்தனை சைக்கிள்கள் உற்பத்தி செய்ய முடிகிறது என்று ஆராய்ச்சி. அதற்கு ஆதாரமாக இருப்பது ஒரு சமுதாயம். அது ராம்கடியா சமுதாயம் என்ற சமுதாயம் பெயர் கருமா சமுதாயம். அவர்களுடைய தொழில்நுட்பத்தின் மூலமாகத்தான் அந்த பெரிய சைக்கிள் உற்பத்தி செய்கிற, அதற்கு பிறகு மோட்டார் சைக்கிள் உற்பத்தி செய்கிற, இன்றைக்கு நாட்டிலேயே அதிக மோட்டார் சைக்கிள் உற்பத்தி செய்கிற ஒரு கேந்திரமாக இந்தியா மாறியதற்கு அந்த சமுதாயத்திற்கு உங்களுடைய சக்தி, உங்களுடைய சக்தி, அந்த சமுதாயத்துக்கே ஒரு சக்தி இருக்கிறது என்பது எனக்கு புரியாத ராஜ்கோட், ஜாம்நகர், மோர்பி என்று 5-6 எந்தெந்த இடத்துல தொழில் செய்கிற ஒரு சக்தி வளர்ச்சி அங்கெல்லாம் நான் போய் பார்க்கும்போது அரசாங்கத்துடைய உதவியே இல்லாத பெரிய அளவுக்கு ஒரு சமுதாயம் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய சக்தி கட் பண்றா திருப்பி அப்படியே இப்போதான் ரோடெல்லாம் போட்டுருக்காங்க. அப்போ ஒண்ணுமே லூதியானால இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை. இந்த தொழில் செய்வதற்கு இன்ஜினியரிங் காலேஜ் அமைத்தாங்க. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு ஒன்றிலிருந்து ஒருவரை நம்பி ஒருவருடைய சேவைக்கு கொடுத்து அதன் மூலமாக தொழில் செய்து அதன் மூலமாக இந்த சமுதாயம் கூட அபிவிருத்தியாகும் என்பதை நாம் புரிந்து கொண்டது 1990 கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் நாட்டில் போய்ப்பாங்க. சிவகாசி நாம கரூர் இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம். கரூர்ல நான் பார்க்கும்போது 7 லட்சம் மக்கள் தொகை, 2 பெரிய வங்கிகளை உருவாக்கி இருக்காங்க. 2 பெரிய வங்கிகள் 7 லட்சம் மக்கள் ஜனத்தை உள்ள ஒரு இடத்துல இந்த பெரிய வங்கிகள் எப்படி உருவாகியது? நம்ம நாட்டுல வருமானத்தை பத்தி பேசணும், தனிநபர் வருமானத்தை பத்தி பேசணும், வேலைவாய்ப்புகளை பத்தி பேசணும். தனிநபர் வருமானம் மிக அதிகமாக உள்ள ஒரு இடம், வேலைவாய்ப்பு வேலையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் நம்ம நாட்டுல ஒரு இடம். கல்கத்தா இல்லை, டெல்லி இல்லை, பாம்பே இல்லை, சென்னை இல்லை, அது குஜராத்தில் மோர்பி என்கிற ஒரு இடம். அதுல இன்னைக்கு ஜனத்தொகை 4 லட்சம். அங்க 1000 செரமிக் டைல்ஸ் பாத்ரூம்லாம் யூஸ் பண்றேன். 1000 உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள் இருக்கு. 1000 தொழிற்சாலைகள் இந்த டெக்ஸ்டைல் ஒர்க் பண்றாங்க. 1000 தொழிற்சாலை இந்த பாக்குறீங்க, அதை அனுபவமா பண்றாங்க. இதெல்லாம் சின்ன இடத்துல, அந்த இடத்துல வேலையுமே பேச்சுகள் எல்லாருக்கும் வேலை. காரணம் என்னென்றால் அந்த கட்சி சமுதாயம் இணைத்து வேலை செய்து ஒருவரை நம்பி எல்லோரும் இணைந்ததனால அந்த சமுதாயத்துக்கு குஜராத்திலேயே ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக உருவாகி இருக்கிறது. நீங்க குஜராத் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்கதான் டைமண்ட் தொழில் இப்படி உலகத்திலேயே டைமண்ட் தொழில் 80% டைமண்ட் தொழில் உலக டைமண்ட் தொழில் குஜராத். அது எப்படி வந்து அந்த டைமண்ட் தொழிலை தொடங்கினவங்க 5 பேர், 3 பேர் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. படிப்புக்கு தொழில் திறமைக்கு சம்பந்தமே கிடையாது. நான் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ், ஐஐடி, எம்பிஏ இந்த காலேஜெல்லாம் நான் போய் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அந்த காலேஜ் மூலமாக தொழில் முனைவோருக்கு உருவாவதில்லை. தொழில் முனைவோருக்கு வேலை செய்வதற்கு தான் அந்த காலேஜில் எல்லாம் ஆட்களை தயார் பண்றாங்க. கூட நம்ம திருப்பூர் பார்க்கணும், திருப்பூர் அரசு பார்க்கும்போது 67% பணியும் நடத்துறவங்க தொழிற்சாலை அமைச்சவங்க SSLC கீழே தான் படிச்சிருக்காங்க. 7%
படிக்கிறதா இல்லை. இப்படி எல்லாம் ஒரு சமுதாயத்தில் ஒரு தொழில்முறை உருவாக்குறாங்க. காரணம் என்னன்னா அந்த சமுதாயத்தின் சிக்கலுக்காக முக்கிய செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு தமிழ்நாட்டில் 3 சமுதாயம் தொழில் பெரிய நாடாளு சமுதாயம் நம்ம நண்பர்கள் குமாரபாண்டியா பேசுறாரு. இதை நீங்க பேசியது எனக்கு முக்கியம். ஏனென்றால் ஒரு சமுதாயம் அதன் சொந்த பயிற்சிக்கு பொறுப்பவர்கள் பேசுகிறேன். ஒரு நிலைமையை பெரிய சமுதாயம் இல்லை. ஏனென்றால் நமக்கு அரசியல் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக மற்றவர்கள் யார் மூலமாக தான் நாம் கொண்டு வர முடியும். நம்மால் கொண்டு வர முடியாது. இந்த சமுதாயம் முடிவு செய்து விட்டதோ என்ற என் மனசு ஒரு சந்தேகம். ஒரு வலுவான சமுதாயம் ஏனென்றால் இந்த சமுதாயத்தை நான் படித்தேன். எனக்கு இந்திய மக்கள் இருக்கிறது ராஜுடைய அந்த பேர் என்ன அந்த காலத்தில் அவங்கதான் எனக்கு சைக்கிள் அந்த அளவுக்கு எனக்கு நெருங்கிய நண்பர்கள் பங்கேற்கிறார்கள். உழைக்கிற சமுதாயம், நேர்மையான சமுதாயம், கடவுள் பக்தி இருக்க சமுதாயம். அந்த சமுதாயம் எப்படி மாறிவிட்டது என்பதை என்னால் புரிஞ்சுக்கவே முடியும். அவங்களோட நெருங்கி பழகினதுனால இந்த சமுதாயத்திலிருந்து நீங்க இந்த கூட்டத்தில் பேசலாம் கேட்ட உடனே என் மனசுல தோன்றிய என்னன்னா இந்த சமுதாயம் தமிழ்நாடு வந்து பொறுப்புங்கள் ஆனா நீங்க 50-60 ஆண்டுகளாக அரசியல் மூலமாகத்தான் நினைக்கிறீர்கள். அரசியல் மூலமாக சமுதாயத்தை சில குடும்பங்கள் முன்னுக்கு நீங்க நாடார் சமுதாயத்தில் நாடார் சமுதாயம் உருவாக்கும் தேசிய போராட்டம் உருவாக்கி காங்கிரஸ் உருவாக்கி அவங்க ஜாதியை சேர்ந்தவர்கள் ஜாதியவர்கள் எங்கள் ஜாதியில் கூடிக்கொள்ளலாமே தவிர அந்த ஜாதியால் அவங்க முன்னுக்கு வருவார். ஆனால் நாடார் சமுதாயம் எப்படி கொண்டு வந்தார்கள் என்று நம்ம குமாரபாண்டியா அவங்க சொந்த முயற்சியில ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைத்து அந்த நாடார் மகமே இருக்கிற அந்த சமுதாய சேமிப்பை பல பேருக்கு ஊரிடத்தில் ஏற்பாடு கிராமத்திலே பசங்களுக்கு கடையை நடத்துவது என்பதை சொல்லி இன்னொரு கடையை ஆரம்பிக்க உதவி இதற்கு பார்த்தீங்கன்னா 75% வீட்டை ஷாப் அவங்களே இருக்கு. அது அவங்களுடைய உழைப்பு. அரசியல் அவங்களுக்கு முக்கியத்துவம் வந்ததுக்கு காரணமே அவங்களுடைய பொருளாதாரம். அதே மாதிரி உங்க சமுதாயம் இந்த நாடார் சமுதாயத்தில் நாடார் சமுதாயத்தில் சொல்ல முடியாது. உங்க சமுதாயம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. மத்திய சமுதாயத்துக்கு சமுதாயத்தில் 1950
அறிவிக்கிறே அரசியல் மாநிலம் வலிய சமுதாயம் அரசியல் அதிகாரத்தை ஈடுபடுகிறது. வலிய சமுதாயத்தினுடைய அடையாளமே தலைவர்கள் மூலமாகத்தான் வலிய சமுதாயத்தை அந்த வலிய சமுதாயத்திற்கு பண்பு கலாச்சாரம் பாரம்பரியம் ஒரு எழுச்சி இருக்கிறது. அது பொருளாதார வளர்ச்சி பெற முடியும் என்பது யாருக்கும் தெரியாது, வலியர்களுக்கு தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. நான் ராமதாஸ் இதே மாதிரி நிறைய ஐபிஜிபி என்னை அழைத்து பேச சொன்னார். நான் பேசுறேன். உங்க சமுதாயத்தில் அப்ப நான் கணக்கு போடுறேன். கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் நிலவரங்கள் 4 லட்சம். நான் சமயத்தில் கிடைச்சது. இந்த சமயத்தில் என்னன்னு தெரியாது. நான் உங்களுக்கு எத்தனை பேர் ரைஸ் வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் லாரி வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் கோலம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுடைய விவசாயத்துக்கு ஒத்து போகிற தொழில்கள். இது எதுவுமே இல்லை. நீங்க இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க சமுதாயத்துக்கு எந்த வளர்ச்சி வரும், பொருளாதாரம் எவ்வளவு மேம்படும், உங்க விவசாயம் எவ்வளவு மேம்படும். ஆனா இது எதுவுமே நீங்க பண்ணல. ராமதாஸ் எப்படி சொல்றா, ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய்க்கு குடிக்கிறாங்க சார். பண்பாடு கலாச்சாரம் அழிந்தால் குடிதான் இருக்கும். இன்றைக்கு அதிகம் குடிக்கிற பிரதேசங்களே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. மன்னியர்கள் வாழும் பிரதேசத்துக்கு தான் குடி அதிகமாக. ஏன் அர்த்தநாரீஸ்வரோட உங்க சமுதாயத்தினுடைய பிம்பமாக இருந்தால் இந்த நடந்திருக்குமா? நடந்திருக்காது. ஏனென்றால் ஆன்மீக தன்மை ஒரு சமுதாயத்துக்கு ஆன்மீக தலைமையில் இருந்தால், ஆன்மீக பிம்பமில் இருந்தால், ஆன்மீக மொழியில் இருந்தால் இந்த சமுதாயம் இருக்கிற நிலைமைக்கு காரணம் நான் வெறும் அரசியல் என்று சொல்ல மாட்டேன். ஆன்மீகம் இல்லாத வாழ்க்கை, புது வாழ்க்கை என்பது அமைந்ததுதான் காரணம். உங்களுக்கு தனி வாழ்க்கையில் ஆன்மீகம் இருக்கிறது. உங்களுடைய பாரம்பரிய விழாக்கள் இருக்கிறது. ஆனால் தனி வாழ்க்கையில பொது வாழ்க்கையில ஆன்மீகத்துக்கு விரோதிகளை நீங்கள் முற்பங்களாக ஏற்றுக்கிறதா இன்றைக்கு இளைஞர்களுக்கு நிலைமையில் இருக்காங்க. இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மீகம் தான், பெரியவர்கள் தான், தெய்வங்கள் தான், நம்முடைய நூல்கள் தான். இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு அரசியல் உண்மைகளை மாற்ற எடுத்துக்கொண்டதால் இருக்கிறது பெரிய சவால். இதை மாற்ற வேண்டும் என்றால் குழுவோட பார்த்தாங்க. நான் அரசியல் பேச வரமாட்டேன். அரசியலை பற்றி அரசியல் ஒரு தன்மை என்னுடைய கருத்தையும் கூற முடியும். ஆனால் நான் அரசியல் பேச வரமாட்டேன். உங்க பண்பு கலாச்சாரம் பொருளாதார வளர்ச்சி அவரு எங்க மனசில் என்ன சார் இருக்கு கவலையாக எங்க சமுதாயம் தலைமையை மாற்றத்தின் வளர்ச்சி திரும்ப கொண்டு வருவது எப்படி பெரிய குழப்பம் இருக்கிறது. அதனால நாம் அவரை அழைத்து நான் பேசியதால நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். ஆனால் ஒரு மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கிறது என்பது புரியும். இந்த அரசியலை மாற்ற நம்பி இந்த சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியாது என்பதை இந்த கடந்த 60-70 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உணர்த்தவில்லை என்றால் வேற எதுவுமே உணர்த்த முடியாது. அதனால இந்த சமுதாயத்திற்கு அது செய்ய வேண்டும் என்றால் உங்க சமுதாயம் இணைந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இணைய வேண்டும். இப்ப அரசியல் இணைய ஒரு சமுதாயம் அரசியல் நுழைவதன் மூலமாக அரசியல் அரசியல் ஒரு சமுதாயத்திற்குள்ள நுழைவதன் மூலமாக சமுதாயத்திற்குள்ள குறைவே இருக்கிறது. அரசியல் என்பது குழக்க செய்யும் என்ற இணைப்பை செய்தார்கள். அரசியல் என்பதை போக்குதான் நீயா நானா என்ற அதற்கு இந்த சமுதாயத்தினுடைய நோக்கு அந்த சமுதாயத்தினுடைய நோக்காக அப்படி இந்த சமுதாயத்தில் உருவாக்குவாங்க. இந்த சமுதாயம் இப்படித்தான் அரசியல் உண்மைப்படுத்துகிற தன்மை அரசியல் போட்டியில் இல்லை.
அதுதான் நம்ம இணைக்கும். பாரம்பரியம் கலாச்சாரம் நம்மை இணைக்கும். அந்த இணைப்பின் மூலமாக உருவாவதுதான் நம்முடைய பொருளாதார சக்தி. இதை இந்த பொருளாதாரத்தில் இந்த சோஷியல் கேபிட்டல் சொல்லுறாங்க. இதை நான் கொஞ்சம் சிறிய விளக்கம் கொடுக்குறேன். ஒரு 1 கோடி ரூபாய் பணம் இருந்ததுனாக்க அதனுடைய சொந்த விஷயம் எப்படின்னா ஃபைனான்சியல் என்னுடைய போன் எனக்கு கையில் இருக்குது, அது எனக்கு சுத்தமானது. இது இன்டெலெக்சுவல் கேபிட்டல் என்று கூறுகிறார். ஆனால் இந்த சமுதாய சோஷியல் கேபிட்டல், இந்த சமுதாய மூலதனம் அது யாருக்கும் சொந்தமில்லை, எல்லோருக்கும் சொந்தமானது. இந்த சமுதாய மூலதனத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும். சமுதாய மூலதனத்தை வளர்க்கிற எந்த சமுதாயமும் தோல்வி அடையாது. சமுதாய மூலதனத்தை வளர்க்காத எந்த சமுதாயமும் வளர்ச்சி போகும். நாம் தனிமனிதர்கள் குடும்பத்திலிருந்து விலகியிருக்கிற, சமுதாயத்திலிருந்து விலகியிருக்கிற, அக்கம்பக்கத்திலிருந்து விலகியிருக்கிற நாம் எல்லோரும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிற தன்மையை உருவாக்குவதே நம்ம கலாச்சாரம் தான். அதையெல்லாம் விலகிவிட்டு நம்ம ஒன்றாக சேர முடியாது. ஒன்றாக சேர்ந்து அரசியல் சேர முடியும். அரசியலில் சேர்ந்து போனாலும் நம்முடைய குழந்தான் வருகிறது. நெருங்காத நீதிகள் நம்மை இணைக்கிறார். அதனால உங்கள் ஆன்மீக கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை நம் முன்னோர்கள் அவங்களை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அதற்குண்டான தயாரிப்புகள், அதற்குண்டான அனுபவங்கள், அதற்குண்டான படிப்பினைகள், விழாக்கள் இதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் தான் சமுதாய மூலதனத்தை வளர்க்கும். உங்களுக்கு சமுதாய மூலதனம் பதவியும் நான் எப்பவுமே என் நண்பர்களுக்கு சொல்கிறேன், நீங்க தனியா கவலைப்பட்டீங்கன்னா அது பதவி. கவலைப்படுவதில் ஒன்று சேர்ந்தா நாம் எல்லோரும் கவலைப்படும். ஏதோ ரீதியில் மனதில் கவலை இருந்தால் நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. நீங்க கமலஹாசனுக்காக மாத்திரம் இங்க வரல. இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு பெரிய பதவி இருக்கிறது. அந்த பதவி என்பதற்காகத்தான் அவரோட கடுமையாக இந்த சமுதாயத்தை பத்தி கவலை, நம்ம பத்தி கவலை. அது நவீனம் நம்மை காக்குகிறது, நம்முடைய இளைஞர்களை காக்குகிறது. இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு சமுதாய சக்திகள், நம்ம ஆன்மீக தளங்கள், நம்ம கண்டு பார்க்க வேண்டும். இல்லைன்னா நம்மதிலேயே நம்முடைய இளைஞர்களும் நம்முடைய பெண்களும் அவங்க இசை மாறி பார்த்துக் இருக்க வேண்டியதுதான். அதற்காக இந்த சமுதாய மதம் இருக்கின்ற நம்முடைய கவலை அந்த கூட்டு கவலையாக இருந்தால் அந்த சமுதாயத்துடைய பலமாக மாறும். தனிப்பட்ட முறையில் கவலைப்பட்டால் அது பலவீனமாக இருக்கும். அதனால யார்கள் கவலைப்படுகிறார்களோ கவலைப்படுகிறவர்களை நினைத்தாலே பெரிய பலம். அதனால இந்த சமுதாயம் நாம முன்னேற யாரோ ஒரு காரணம் நாம முன்னேறாத நினைக்காது. அவரால் நம்ம முன்னுக்கு வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பெரிய பதவி. ஏன்னா அந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னுக்கு வரவே. தமிழ்நாட்டில் 3 சமுதாயம் அரசியல் மூலம் முன்னுக்கு வர வேண்டும். இந்த சமுதாயங்கள் நிச்சயமா சொல்லுங்க அரசியல் மூலமும் முன்னுக்கு வர வேண்டும் நினைப்பதற்காக அந்த சமுதாயம் ஏக்கம் ஏற்படுது. அந்த சமுதாயத்திற்கு பலம் எனக்கு தெரியும். அந்த சமுதாயத்திற்கு வாய்ப்புகள் எனக்கு தெரியும். நீங்க கூட்டாக ஒரு இடத்துல 6 நீங்க நாடு பூரா பிரிச்சு அங்க எதிர்த்து பலம் இருக்காது. ஒரு இடத்துல குடியிருக்க. ஆனா உபயோகப்படுத்தாங்க, உங்க ஆன்மீக உபயோகப்படுத்தாங்க, உங்க பண்பு கலாச்சாரத்தை உபயோகப்படுத்தாங்க, ஒரு அரசியல் உபயோகப்படுத்தினால்தான் மாற்ற வேண்டும் என்றார். 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுடைய பாரம்பரியத்தை நினைவில் கொள்வது, அதற்குண்டான உங்க விழாக்கள், அதற்குண்டான படிப்பினைகள், இது முக்கியம். 2வது, நீங்க தொழில் முனைவோரை உருவாக்குவது. தொழில் முனைவோர் உருவாக்குவது என்றால் தொழில் முனைவோர் தேவை
என்ற உரையை கேட்டு நான் தொழில் தொடங்க ஆரம்பித்தேன். அவர் தொழில் தொடங்க ஆரம்பிச்சு 2000 அவர் சொன்ன நான் வந்து முடிவு செய்கிறேன் தொழில் செய்வது என்று. இன்றைக்கு சார் நான் ஊதுவத்தி தொழில் செய்கிறேன். என் கீழே 150 பேர் வேலை பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு நான் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. மற்ற சமுதாயங்கள் செய்திருக்கிறார்கள், நாம் ஏன் செய்யக்கூடாது என்று தோன்றுகிறது. நாம் வளராததற்கு இன்னொரு காரணம் இல்லை என்று தோன்றுகிறது. அரசியல் மூலமாக மட்டும் நாம் முன்னுக்கு வர முடியாது தோன்றுகிறத ஒரு தொழிலதிபர் தொழிலதிபர் 4 ஆண்டுகள் உருவாகியிருக்கிறார். இது எனக்கு அவரே சொல்லுங்கள் சொல்லும்போது இதில் என்ன தெரிகிறது என்றால் நம்முடைய சொந்த முயற்சியை நாம் செய்யும் போது நமக்கு விழிப்புணர்வு திசை கிடைக்கிறது, நமக்கு கட்டுப்பாடு வருகிறது, நமக்கு பொறுப்பு வருகிறது. இது எதுவுமே இல்லாததால்தான் இன்னைக்கு இளைஞர்கள் திசை மாறி கொண்டிருக்கிறார்கள். அதனால நம்ம சொந்த காவல் முக்கியம். தொழில்முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு உதாரணங்கள் தேவை. அவர் இன்னொன்று சொன்னார், அதை பற்றி எனக்கு ஒரு நோட் தேவைப்படுகிறது. நாடு பூரா ஊதுவத்தி அதிகமாக செய்ய வேண்டும். நம்ம சொன்ன சார் வருஷத்துல ஒரு 2-3 தடவை நான் வேகம் கூட்டத்தை பார்ப்போம். மற்றபடி சூரிய வெளிச்சம் தான் சார் அதனாலதான் பெரிய அளவில் இருக்கு. அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க, 2019 நரேந்திர மோடி அரசாங்கம் ஊதுவத்தியை சைனாவிலிருந்து இறக்குமதி செய்வதை தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பத்தூர்ல ஊதுவத்தி தொழில் அந்த அளவுக்கு அபிவிருத்தி அடைந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. நான் கேட்டேன், இங்க தொழில் செய்வது யார் விசாரிக்கிறது? 90% மனிதர்கள் தான் சார் தொழில் செய்யறாங்க. ஒரு கட்சிக்கு குடிமொழிப்பதன் மூலமாக இன்றைக்கு நீங்கள் முன்னுக்கு வர முடியும் என்பது உங்களுடைய கலாச்சார பிம்பம். அர்த்தநாரீஸ்வர வர்மாவிலிருந்து யாருக்கு மாறியது என்பது தெரியும். அதனுடைய இடைவெளியை நீங்கள் பார்க்கிறீங்க. நான் ஏன் பேசுகிறேன் எல்லாமே புதிய போகிறேன். நல்ல கருத்து வலுவான ஒரு சமுதாயத்திற்கு முன்னேற வேண்டிய ஒரு சமுதாயம் வேறமா இருப்பதற்கு காரணங்கள் உங்க ஓட்டு எனக்கு தேவையில்லை. அதனால உண்மையை சொல்லுவாங்க. உங்களிடம் பொய் சொல்லி ஓட்டு வாங்கி ஒரு அமைச்சராக வேண்டும் என்று என்ன எனக்கு கிடையாது. உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்று கூற வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த நாடு கொண்டு வர வேண்டும். தமிழகத்தை போல பண்பும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் ஆன்மீகமும் இந்த நாட்டில் கிடையாது. தமிழ்நாடு வளரும் போது பாரத தேசமே வளரும். இங்கு ஆன்மீகம் தழைக்கும் போது பாரத தேசத்தில் தழைக்கும். இங்கு ஆன்மீகம் அழிக்கப்பட்டது. அந்த ஆன்மீகத்தை திரும்ப புத்துணர்வு கொடுப்பதற்கு மிக முக்கியமான சமுதாயம் இந்த சமுதாயம். ஏனென்றால் இந்த சமுதாயத்தின் மூலமாகத்தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆன்மீகத்துக்கு பங்கம் ஏற்படும். அதனால ஒரு பெரிய கடமை இருக்கிறது. 2வது தொழில்முனைவோரை தயார் செய்வது. 3வது அதற்கு ஏற்ற பணிகள் செய்வது. கல்விப்பணிகளுக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நடத்துகிறீங்க, நிறைய காலேஜெல்லாம் நடத்துகிறீங்க. ஆனால் அதில் தொழில்முனைவோரை தயார் செய்ய வேண்டும். என் ஐஐடி பாம்பேல 4 ஆண்டுகள் ப்ரொஃபஸரா அழைத்து பேச சொன்னார்கள். அவர் ஜான்பெற்றார். பொருளாதாரத்தை புரிதல் கொண்டிருப்பதனால அவர்கள் என்னை அழைத்து அந்த ஸ்ரீலங்கா மேனேஜ்மெண்ட் விசிட்டிங் ப்ரொஃபஸராக என்னை அழைத்தார். அப்புறம் அந்த பசங்க எல்லாரும் விஷயங்களை
போயிருந்தேன். ஒரு 2 ஆண்டுகளுக்கு நான் வந்து 2016 வரைக்கும் 4 ஆண்டுகள் அங்கே விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தேன். 16 அப்புறம் 2021 நான் போறேன். அங்கே இருந்து பேர் வந்து காலத்துக்கு சார் நீங்க சொன்னீங்க நாங்கள் இப்போ தொழில்நுட்பத்துலாம் நாங்கள் வந்தோம். எங்களுக்கு புரியல தொழில். ஆனால் நீங்கள் சொல்லுறது தொழில் வச்சு இன்னைக்கு 1500 பேருக்கு வேலை அவங்களுக்கு அந்த திசைமான இல்லை என்றால், அந்த நோக்கத்தில் என்றால், அந்த உத்வேகத்தில் என்றால், அவங்க எல்லாம் 2 பேருக்கு ஆளுக்கு 20 லட்சம் 1 லட்சம் 4 லட்சம் சம்பளமாக போயிருப்பார்கள். 1500 பேருக்கு வேலை. உங்க சமுதாயத்துக்கு அந்த சக்தி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அதனால இதற்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது பயிற்சி இருந்தால் பணிகள் செய்ய வேண்டும் என்பதற்கு ஆலோசனை கொடுத்தால் நான் நிச்சயமாக அதை செய்கிறேன். இன்னொரு மத்திய சமுதாயத்துடைய பொருளாதார கலாச்சார ஆன்மீக வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய பொருளாதார கலாச்சார ஆன்மீக வளர்ச்சியாக மாறும் என்பதற்காக